செப்டம்பர் 26. புனிதர்கள் கோஸ்மாஸ் மற்றும் தமியான். அரேபியா நாட்டிலுள்ள சிலிசியா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த பெற்றோருக்கு இரட்டையர்களாக பிறந்தார்கள் கோஸ்மாஸ் மற்றும் தமியான். தேர்ந்த மருத்துவர்களான இவர்கள் நோயாளிகளை வீடு தேடிச் சென்று மருத்துவம் செய்து இறைவனின் குணப்படுத்தும் பணியினை செய்தனர். அனைத்து மக்களுக்கும் இலவசமாக மருத்துவப் பணியினை செய்து ஆண்டவரை அறிவித்த இவர்கள் மக்கள் மனம் திரும்புவதற்கு காரணமாக அமைந்தார்கள். ரோமை பேரரசன் டயோக்ளியஸின் கிறிஸ்தவர்களை கொன்றளிக்க ஆணை பிறப்பிக்க கோஸ்மாஸ் மற்றும் தமியான் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையினில் பல்வேறு துன்புறுத்தல்களை அனுபவித்த கோஸ்மாஸ் மற்றும் தமியானை பேரரசன் டயோக்ளியஸ் தான் வணங்கும் தெய்வங்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு பணிக்க, இதனை கடுமையாக மறுத்த இருவரும் ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட்டனர். பேரரசனின் கட்டளையினை ஏற்க மறுத்த இருவருக்கும் பேரரசன் மரண தண்டனை அளித்து தீர்ப்பளிக்க கிபி 303ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். தாங்கள் வாழும் காலத்தில் இறைவனின் குணப்படுத்தும் பணியான மருத்துவப் பணியினை அன்போடு செய்து மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்த கோஸ்மாஸ் மற்றும் தமியானை திரு அவை புனிதர்களாக உயர்த்தி மருத்துவர்களின் பாதுகாவலர்களாக அறிவித்தது. புனிதர்கள் கோஸ்மாஸ் மற்றும் தமியான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இறைவனின் குணமளிக்கும் பணியினை செய்கின்ற மருத்துவர்களுக்காகவும் அவர்களின் நல்வாழ்விற்காகவும் ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்.